தாத்தா வந்தோடனே கேக் கட் பண்ணிடலாம். ஓகே? வண்டி சத்தம் கேக்குது. எனக்கு வேலை போயிடுச்சுன்னு நான் எப்படி சொல்றது உங்ககிட்ட? பா, என்னப்பா அப்படி பார்த்துட்டே நிக்கிறீங்க? வாங்கப்பா, வாங்க உள்ள. ஹாய் தாத்தா. அப்பா வாங்கப்பா, வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? என்னங்க, ஏன் உங்க முகம்ல ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா, இது கூட தெரியலையா? வீட்ல இந்த மாதிரி நம்ம பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருப்போம்னு அப்பாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அதான் பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அப்பா கேக் கட் பண்ணுங்கப்பா. கட் பண்ணுங்கப்பா. இந்தங்க கேக் கட் பண்ணுங்க தாத்தா. எதுக்குப்பா இதெல்லாம்? என்னப்பா நீங்க? எங்க அப்பா ஜெனரல் மேனேஜரா ப்ரமோட் ஆயிருக்காரு. நாங்க செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அம்மா கேண்டில் போடுதுங்கம்மா. அண்ணா இந்தாங்கம்மா. கேக் சூப்பரா இருக்கா? அப்பா கேக் கட் பண்ணுங்கப்பா. பா கட் பண்ணுங்கப்பா. ரெடி ரெடிப்பா. யே! நல்லா. வாவ்! சூப்பர் சூப்பர். அப்பா அம்மாக்கு ஊட்டி விடுங்க. குடுங்க, நான் அடிக்கிறேன். இந்தாங்க மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. அப்பா இந்தாங்க. அப்பா ஒரு முத்தம். பா, இந்தாங்கப்பா. கேக் நல்லா இருக்குப்பா. வாழ்த்துக்கள் மாமா. Congratulations பா. இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சோனே அம்மா கையில செஞ்ச ஸ்வீட்டை நம்ம சாப்பிட போறோம். ஓகே? என்னங்க, இன்னும் தூங்கலையா? என்னங்க, ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. மேனேஜர் ஆனதும் வேலை அதிகமாயிடுச்சா? பசங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? ஏதோ அவங்களுக்கே ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி. எங்க அப்பாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவரு ரொம்ப பெரிய திறமைசாலி, அது இதுன்னு உங்களை பத்தி ஒரே பெருமையா பேசுறாங்க.
சொல்லணும்னா அவங்க எல்லார விட உங்களை நினைச்சு அதிக சந்தோஷப்படுற ஆள் நான் தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே. இந்த 30 வருஷமா உங்க கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகளை நாம ஒன்னா கடந்து வந்திருக்கோம். ஆனா இது எனக்கு என்னமோ புதுசா இருக்குதுங்க. ஏதோ எனக்கே ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்ம மலரு இனிமே என்ன கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, அவதானே, அவ உண்மையதானே சொல்றா. கிண்டல் பண்ணட்டோன்னு நானும் விட்டுட்டேன். என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன நீங்க இவ்வளவு நேரம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. ப்ரமோஷனோட சேர்த்து வேலை அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. அதத்தான் நானும் சொல்றேன். அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆபீஸ் வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் தேவையானதை எப்பவும் போல நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காதீங்க, சரியா? இனிமே டெய்லி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் பேசணும் போல. சீதா, என்ன இதெல்லாம்? சும்மா கிண்டல் பண்ணங்க. என்னங்க, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ மேனேஜர் வேற, இன்னும் ஒரு 10,000 20,000 கூட வரும்ல. அது இல்ல, அவ்வளவுதான் வருமா இல்ல இன்னும் அதிகமா கொடுப்பாங்களா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, எப்படியும் மலர் கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தா இன்னும் வசதி தானங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா என் தாலி செயினை மாத்தலான்னு ஒரு யோசனை. அதுக்கு தான் கொஞ்சம் பணம், பழைய நகையெல்லாம் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள ரேவதியோட தாலி செயின் அறுந்து போச்சுன்னு சொல்லி வந்து நின்னுட்டா. அவளுக்கு அதையெல்லாம் போட்டு புதுசா வாங்கி கொடுத்துட்டேன். அதாங்க கேட்டேன். வாங்கிடலாம் சீதா, இன்னைக்கு தானே சொல்லியிருக்க. பேஸ் லீஃப் எல்லாம் நாளைக்கு தான் வரும். ஒன்னும் அவசரம் இல்லைங்க, பொறுமையா வாங்கிக்கலாம். நான் ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். கண்டிப்பா வாங்கிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குங்க. ஹெட் கிளார்க்கா ஜாயின் பண்ணி இப்போ அதே ஆபீஸ்ல மேனேஜர் ஆயிட்டீங்க. வாங்க உள்ள போலாம். நீ உள்ள போமா, நான் வரேன். வாக்கிங்க்கு முத ஆளா வந்து நிப்பான் இந்த மார்க்கு, ஆளையே காணாமே. வந்துட்டான். பாப்பா மார்க்கு, மேனேஜர் பதவி வாங்கின உடனே லேட்டா தான் வருவீங்களோ பார்க்குக்கு? இருக்க வேண்டியதுதான், பெரிய பதவியாச்சே. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஓ, நீ ப்ரமோஷன் ஆன விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்ட. சீதா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. டேய், முரளிட்டி மனோரிட்டி சொல்லிட்டியா? இரு, போனை போட்டு சொல்றேன். டேய், என்னாச்சுடா? வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க. நல்ல விஷயம் நடந்தும் உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணாமடா. என்னாச்சு? வேலை போயிருச்சுடா. வேலை போயிடுச்சா? என்னது வேலை போயிடுச்சா? என்னடா உளர்ற?
உனக்கு ப்ரொமோஷன் வேலை பார்த்தது போதும், வீட்டுக்கு பொண்ணு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்கடா. உங்களுக்கு இன்னையோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்ததான்னு சொன்னாங்க. அவங்களே முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கடா. அவர் எடுத்த முடிவு தான் இது. 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள உள்ள வச்சுக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். போன வாரம் சந்திரசேகர், இன்னைக்கு நான். எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. டேய் மார்க், என்னடா சின்ன பசங்க மாதிரி கண்ணு கலக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டியது கொஞ்சம் முன்னாடி நடந்துருச்சு. விடுறா. சரி, சீதா கிட்ட சொல்லிட்டியா? எப்படிடா சொல்ல முடியும்? ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி அது இதுன்னு பண்ணி கலாட்டா பண்ணிட்டாங்க. அதான் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னும் வீட்டுல யாருக்கும் சொல்லலையா? சீதா கிட்ட கூடவா? சீதா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ப்ரமோஷன் நினைச்சுக்கிட்டு அவ ஒரு கனவுல இருக்கா. அவகிட்ட நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு சொன்னா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியலடா. மார்க், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. காலையில கூட சம்பளம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா வரும்னு கேட்கிறா. அப்படி கேட்கும்போது எனக்கு வேலை போயிருச்சு, இனிமே சம்பளமே வராதுன்னு எப்படிடா சொல்ல முடியும்? கஷ்டமா இருக்கா நீலா? வேலையை விட்ட எனக்கு வேற எதுவும் தெரியாதுடா. இத்தனை வருஷமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு பசங்களை வளர்த்ததுல இருந்து வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடத்தினவட அவகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்னு தெரியலடா. சொன்னா அவ உடைஞ்சே போயிடுவா. பசங்களும் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்குடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. எல்லாம் சரிதான், நடந்துடுச்சு. அது சொல்லிதானே ஆகணும். தைரியமா போய் சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசி. மார்க்கண்டியன் சார், மார்க்கண்டியன் சார். யாரு? அட, ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. என்ன விஷயம்? எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சட்டுன்னு இப்படி நடந்திருக்க கூடாது. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. ஆபீஸ்லயும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். குடும்பம் குழந்தைன்னு இருக்கிறவங்களை இப்படி சட்டுன்னு வேலை விட்டு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்திரசேகரன விஷயமா பேச வந்திருக்காங்க போல இருக்கு. உண்மைதாங்க. அத்தனை வருஷமா நேரங்காலம் பார்க்காம உழைச்சாரு. சட்டுன்னு வேலையை விட்டு அனுப்புனா கஷ்டம் தானங்க. யாரால தான் தாங்கிக்க முடியும்? நானும் அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் மனசே ஆறல. அதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பின்ன வருத்தம் இருக்காதாங்க? சர்வீஸ்ல இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா யாரால தாங்க முடியும்? அதுவும் ப்ரமோஷன் ஆகிற நேரத்தில். ப்ரமோஷனா? என்ன சொல்றீங்க? வாங்க. வாங்க வாங்க சார். எல்லாரும் எப்போ வந்தீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். ஓ,
என்ன சீதா அப்படியே நிக்கிற? வந்தவங்களுக்கு டீ காஃபி எதுவும் கொடுக்கல? ஐயோ, பேசிக்கிட்டே இருந்ததுல நான் மறந்தே போயிட்டேங்க. இருங்க, நான் போய் காஃபி சரி எடுத்துட்டு சரி. வரேன். ரொம்ப வருத்தமா போச்சு சார். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், நாங்க வந்து உள்ள உட்காந்தோம், நீங்க வந்துட்டீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு சார். மேனேஜர் டிரான்ஸ்ஃபர்னு கேட்டதும் உங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் நினைச்சேன். ஆனா இப்படி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்களே. சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். விஷயத்தை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. பின்ன வருத்தம் இருக்காதா சார்? ஆபீஸ் இப்படி பண்ணுன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். அதுக்கு சொல்ல வரல. என்னை மதிச்சு இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இத மறுபடியும் பேசினா சீதா ரொம்ப வருத்தப்படுவா. அதான். உண்மைதான் சார், புரியுது. போனதை பேசி என்ன ஆக போகுது? நீங்க கவலைப்படாதீங்க சார். எடுத்துக்கோங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இப்ப அவர் இறந்து அவர் குடும்பம் தாங்க தவிக்குது. சந்திரசேகர் விஷயம்தான். அது இன்னும் கஷ்டமான விஷயம் சார். நீங்கெல்லாம் வீடு தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சார் இதெல்லாம்? ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும்ல. சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. சரிங்க சார். அடிக்கடி இந்த பக்கம் வாங்க. வரோம் சார். சரி, போயிட்டு வரேன் சார். வாங்க. ஏங்க, வந்தவங்க ஏதோ ப்ரமோஷன் ஆகிற நேரத்துலன்னு சொன்னாங்களே, என்னங்க அது? அது 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 சந்திரசேகர் அண்ணனுக்கும் ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாங்களா? அது எனக்கு தெரியாதா? எனக்கு ப்ரமோஷன் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஆபீஸ்ல பார்ட்டி அது இதுன்னு ஏற்பாடு பண்றதா இருந்தாங்களாம். அந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, அவரும் உங்க ப்ரமோஷனுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு இல்லங்க. விதி யார விட்டுச்சு? என்னங்க நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க? என்ன சீதா? இத்தனை வயசுல முதல் தடவையா இப்பதான் இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அது வந்து சீதா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ட்ரெஸ் எல்லாம் ஸ்டைலா பண்ணிக்கிட்டு போனாலும் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு தோ இது காமிச்சு கொடுத்துருச்சு. நியூஸ் பேப்பரா? பார்க்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பேப்பரை எடுத்துக்கிட்டு தானே வருவீங்க. இத்தனை வருஷத்துல இத நீங்க மறந்ததே இல்ல. உங்களுக்கு வயசாயிடுச்சு. இந்தாங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஒரு செகண்ட்ல பிபி எகிரிடுச்சு. இந்த விஷயத்தை இப்படியே ரொம்ப நாள் மறக்க முடியாது. என்ன பண்றது? என்ன சீதா, ஏன் அப்படி பாக்குற? எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? வயசாயிடுச்சுன்னு சொன்னதும் உங்களை எவ்வளவு பாதிச்சிடுச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. தலைகீழ பேப்பர் வச்சு படிச்சா எப்படி புரியும் உங்களுக்கு? இந்தாங்க.